தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குறிச்சி மிஸ்டிக் செல்வம் டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு, ஒரு சூட்சமான ஒரு பதிவு. இது நீங்கள் இதுவரைக்கும் ஆன்மீக சாதனையில் எந்த யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலையோ உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்துக்காத ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு என்னுடைய குருநாதராகிய மிஸ்டிக் செல்வம் ஐயா அவர்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டது. மிஸ்டிக் செல்வம் ஐயாவுக்கு அவருடைய குருநாதராகிய கன்னியாயோகி பண்டிட் மானசயோகி கன்னியாயோகி அவர்கள்ட்ட கற்றுக்கிட்ட இந்த அற்புதமான விஷயம். இனிமேல் இதை நம்ம யூடியூப்பில் போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இதான் முதலான என்னடா இவ்வளோ தூரம் படி வச்சு பேசுகிறேனே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆமாம், அவ்வளோ அற்புதமான விஷயம். ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுளை நீட்டிக்கும் அற்புத சாதனை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்னுடைய குருநாதர்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் முடியாது, இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் உண்டு. அந்த மாற்றத்தை நாம் சரியான முறையில் அணுகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. யதார்த்தமாக நம்ம முயற்சி செஞ்சால் எல்லாமே நடக்கும். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் எண்ணம் திண்ணியராக பெரியன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் எண்ணம் திண்ணியராக பெரியன் அப்படின்னு சொல்கிறார். நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யணும் அப்படிங்கிறது. உலகத்தை கைக்குள்ளே அடக்கும்னு நினச்சாலும் ஆளும் நினச்சாலும் நடக்கும். காலம் கருதி இடத்தார் செய்யணும், காலத்தை அனுசரித்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ரகசியம். இந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இந்த ஆயுளை நீடிக்கும் அற்புத சாதனைகள், இது ஒரு பதிவில் முடியாது. இது கட்டாயம் ஒரு 7-8 பதிவுகள் வரைக்கும் வரும். நம்முடைய நேயர்கள்லாம் இதை தொடர்ந்து பொறுமையாக பார்த்து உங்களுடைய ஆதரவெல்லாம் கொடுங்க. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தை நம் கைக்குள்ளே அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், காலத்தை நமக்கு சாதகமாக வளைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வளைக்க முடியும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுதான் நான் வள்ளுவரை சொன்னேன், எண்ணியாங்க எதுவர் எண்ணியார் எண்ணம் திண்ணியராக பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். கட்டாயம் முடியும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நமக்கு நாளைக்கு ஆயுள் உண்டா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பணம் சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ எந்த நம்பிக்கையில் நமக்கு ஒரு காலம் இருக்குது, நமக்கு ஆயுள் இருக்கான்னு தெரியாது, ஆனாலும் நம்ம காசு சேர்த்து வைக்கணும், நம்ம எதிர்காலத்தில் நமக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்து வைக்கிறோம். அப்போ காலத்தை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி நம்ம பணம் சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? நிச்சயமாக மாற்ற முடியும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் டெய்லி 6 மணிக்கு எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறான். இது நிஜ காலம் 6 மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சிக்கிட்டே இருக்குது. அவனை ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அவனை பழக்கும். அவன் 4 மணிக்கு ஒரு 10 நாள் அவனை தொடர்ந்து எழுப்பி விட்டு போயிட்டே இருந்துமாக்கும். 11 நாள் அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவான். அப்போது 6 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த அவனை 4 மணிக்கு மாற்றுகின்ற பொழுது, அவன் முயற்சியை எடுக்கின்ற பொழுது அவன் 4 மணிக்கு முழிச்சிருந்தான். அப்போ 4 மணி என்பது காலத்தின் கையில் இருக்குது. ஆனால் அதில் நம்ம எந்திரிக்கிறதுங்கிறது நம்முடைய கையில் இருக்குது. அப்போ 6 மணிக்கு தான் எந்திரிக்கணுமா 4 மணிக்கு தான் எந்திரிக்குமாங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம தான் அந்த முயற்சி எடுக்கிற பொழுது அந்த காலம் மாறும். இது உங்களுக்கு சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போ காலம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்போ மனிதனுடைய ஆயுளும் மாற்றத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் மாற்றத்திற்கு உட்பட்டதா. அந்த உலகத்தில் கட்டாயம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்களை சொல்லி நான் கொண்டு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, நம்முடைய தாத்தாவுக்கு 2 மனைவி இருக்கும். எதுக்குன்னு கேட்டால், பாட்டி நிறைய குழந்தைகளை பெறும்போது டெலிவரியில் இறந்து போயிருப்பாங்க. அன்றைக்கி அது என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவன் விதித்த விதி, அவ்வளோதான், பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி லட்சத்தில் ஒரு பெண் கூட டெலிவரியில் இறந்து போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவமனைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகின்ற பொழுது லட்சத்தில் ஒரு பெண் கூட டெலிவரியில் இறந்து போகிறதில்ல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி இறைவனுடைய அமைப்பு அவ்வளோதான் அவளுக்கு கொடுப்பணுன்னு சொன்னேன். அந்த வார்த்தை இன்றைக்கி மாறிட்டு பார்த்தீங்களா. அப்போ கால மாற்றத்திற்கு உட்பட்டதுன்னு கேட்டால் நிச்சயமாக உட்பட்டது. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
கட்டாயமாக எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. ஏன்னா அன்னைக்கு இறந்து போனதெல்லாம் இன்றைக்கி இறந்து போக முடியாமல் தள்ளி போயிட்டுதே. யோசிச்சு பாருங்கள். அப்போ மரணத்தை மாற்றுகின்றார்கள்ல, மாற்ற முடியும். இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய என்னுடைய அன்பு வாசக உள்ளங்கள்லாம் நல்லா மனசில் ஆழ பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது. மாற்ற முடியும். இதை நீங்கள் நம்புங்க. இதை நம்புகின்ற பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன் பலம் உன் கையில் இருக்குது, எல்லாமே உன்னால் சாதிக்க முடியும். இறைவன் உனக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறத நீ உணராத வரைக்கும் உனக்கு இறைவன் உதவி செய்யணும் அப்படின்ட்டு உன் கண்ணு முன்னாடி நின்று உனக்கு உதவி செய்ய காத்திருந்தாலும் நீ உணராத வரைக்கும் அவன்கிட்ட எந்த உதவியும் பெற முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. இதை தான் என்னுடைய வாசக உலகங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அன்பு வேண்டுகோளாக வைத்து ஆயுளை நீட்டிக்கும் அற்புத சாதனை அப்படிங்கிற இந்த வீடியோவினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் முதல் பகுதியாக இன்றைக்கி அந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இது இன்னும் தொடர்ந்து ஒரு 7-8 பதிவுகள் வரைக்கும் வரும். அது வரைக்கும் தொடர்ந்து பார்த்து வாசக உள்ளவர்கள்லாம் தொடர்ந்து ஆதரவு செய்யுங்க. குருஜி மிஸ்டிக் செல்வம் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள்லாம் உடனடியாக உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.